Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தங்கம் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? அப்பப்போ நடத்துறது அப்பப்போ படிச்சிருங்க. பர்டனாக வச்சிங்கன்னா அப்புறம் ரொம்ப மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ பாருங்கள், ஃபார்முலா ஓரியன்டாக நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப 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 ஈஸி, ஒன்றுமே இல்லை. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. அதில் எலிப்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸசைஸு 5.2ல் செகண்ட் சம், செகண்டு பார்த்துக்குங்க. ஆனால் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். எலிப்ஸுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அதாவது நீள்வட்டத்துடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். எலிப்ஸோடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும் வித் ஃபோக்கஸ். ஃபோக்கி என்ன கொடுத்துருக்கான்? 0, ±4 அப்படின்னு ஃபோக்கஸ் கொடுத்துட்டான். அண்ட் என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் 0, ±5ன்னு கொடுத்துருக்கான். கண்ண ஃபோக்கஸும் மேஜர் ஆக்சிஸோடைய என் பாயிண்ட்டும் கொடுத்துருக்கான். கண்ண மேஜர் ஆக்சிஸோடைய என் பாயிண்ட் அப்படின்னாவே வெர்டெக்ஸ். சரியா? இப்போ நல்லா கவனமாக பார்த்துங்க. ஃபோக்கஸ் நமக்கு 0, ±4. அப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கு ராஜா. அப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கு. அதே மாதிரி பாரு, என் பாயிண்ட் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னா வெர்டெக்ஸ். புரியுதா? அதுவும் ஒய் ஆக்சிஸ் தான். பார்த்துக்கோ, 0, ±5. அப்போ நம்ம படம் எது மேஜர் ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ். நம்ம படம் வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே போடணும். இப்போ புரிஞ்சுதா ராஜா? இங்கே பாரு, ஃபோக்கஸ் வந்து 0, ±4. அப்போ மேலே சென்ட்ரலிருந்து பாரு, ஒன்று +4 இன்னொன்று -4. அப்போ நடுவாண்ட தானே சென்டர் இருக்கும். அப்போ கிளியராக நமக்கு தெரியுது சென்ட்ரு 0, 0. ஒய் ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ். அப்புறம் இது மேஜர் ஆக்சிஸோடைய என் பாயிண்ட் பாரு சாமி. இது வந்து வெர்டெக்ஸு. ஒன்று 0, +5, கீழே 0, -5. மேலே ஃபோக்கஸ் 0, +4, கீழே ஃபோக்கஸ் 0, -4. சென்ட்ரு வந்து நமக்கு 0, 0. ஓகேவா சாமி? இப்போ நமக்கு வந்து பாருங்க, ஃபோக்கஸ் அவன் கொடுத்துருக்கிறது 0, ±4. நம்ம பை ஃபார்முலா பிரகாரம் 0, ±AE. உனக்கே தெரியும், சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ தங்கம். அப்போ இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கிறதுனால 0, ±AE. இதை கம்பேர் பண்ணி பாரு. அப்போ ஏஇ = 4. புரிஞ்சுதா சாமி? அதே மாதிரி என் பாயிண்ட் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ்னா வெர்டெக்ஸ் ராஜா. அப்போ வெர்டெக்ஸுக்கான ஃபார்முலா பாரு, அவன் கொடுத்துருக்கிறது 0, ±5. வெர்டெக்ஸுக்கான நமக்கு ஃபார்முலா, அதாவது சென்ட்ரல் இருந்து வெர்டெக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? ஏ டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ 0, ±, என்ன வரும்? ஏ. இப்போ புரியுதா தங்கம்? அப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணினா ஏ = 5ன்னு வந்துடும். ஏஇ 4ன்னு வந்துடும், ஏ 5ன்னு வரும். கண்ணு இது 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. படம் போட்டீங்கன்னா 1 மார்க் இருக்குது. ஏஇயும் ஏவையும் கண்டுபிடிச்சின்னா 1 மார்க் இருக்குது. இப்போ ஏவை கொண்டாந்து இந்த ஏஇயில் பிரதிடு. ஏவுக்கு பதிலாக 5 போடு. ஏஇ = 4. அப்போ ஏவுக்கு பதிலாக 5 போடு. 5e = 4. அப்போ இ மல்டிபிளாக இருக்கிற 5 இந்தாண்ட வந்தால் டிவைடு 4/5. அப்போ எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இதிலிருந்து b² போடலாம். b² = a² × 1 - e². அப்போ b² = a². பாரு, ஏ 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 1 - e² பண்ணால் 16/25. அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணு, அப்புறம் தான் 25 அடிக்கணும். அப்போ 25ல் 16 கழிச்சோம்னா 9/25. 25 அடிச்சாச்சு. அப்போ b² வந்து 9 வந்துடும். ஹென்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். எலிப்ஸ் போடும்போது கவனமாக போடணும். சென்டர் வந்து 0, 0. அப்போ ஹெச்சும் 0, கேவும் 0. நம்ம படம் ஒய் ஆக்சிஸ் மேலே போட்டிருக்கேன். அப்போ வந்து y² கீழே தான் a² இருக்கணும் ராஜா. அது கவனமாக இந்த இடத்துல ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நீ உடனே 1 நிமிஷம் நிறுத்தி படம் எங்கே போட்டிருக்கோம், அப்போ ஃபார்முலா எப்படி எழுதணும்னு எழுதணும். படம் ஒய்யில் போட்டிருக்கோம். அப்போ ஒய் முன்னாடி வரணும். அப்போ y² + x² b² = 1. அப்போ y² a², 5² பண்ணால் 25 + x² b² வந்து 9. ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். = 1. புரிஞ்சுதா ராஜா? இதில்
நமக்கு வந்து கான்செப்டே ஒரு ஒன்றே ஒன்று தாங்கண்ணே. ஒன்று ஃபோக்கஸ் ஒய்ஹெச் மேலே இருக்குது. அப்போ சென்டர் வந்து 0,0 தெரிஞ்சுக்கலாம். சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு ஏஇ. அதே மாதிரி என் பாயிண்ட் ஆஃப் த மேஜர்னா வெர்டெக்ஸ் ராஜா. பாரு, உனக்கு கரெக்டாக உனக்கு குழப்பறதுக்காக என் பாயிண்ட் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ்னு கொடுத்துருக்கான். நீ குழம்பிடக்கூடாது. அப்போ அது வெர்டெக்ஸ் 0, +or-a. அதுதான் மொத்தம் ஃபோக்கஸ்க்கான ஃபார்முலா எழுதி ஏஇ கண்டுபிடிச்சிக்கணும். வெர்டெக்ஸுக்கான ஃபார்முலா எழுதி ஏ கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ஏவை கொண்டாந்து இந்த ஏஇயில் ஏவுக்கு பதிலாக 5ன்னு பிரதிட்டினா எசன்ட்ரிசிட்டி இ தெரிஞ்சு போயிடும். அது பி ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் ஏ ஸ்கொயர்டுக்கும் இ ஸ்கொயர்டுக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணி அடிச்சுன்னா பி ஸ்கொயர்டு தெரிஞ்சு போயிடும். ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் போடும்போது ஒய் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டுன்னு போடணும். இப்போ புரியுதா? ப்ளஸ் x² பை பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1. இப்போ தெரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உனக்கு தெரியலன்னா கேளு கண்ணு. இப்போ தமிழில் சொன்னேன் அப்படின்னா கண்ணு, இது நீள்வட்டம். நீள்வட்டத்துக்கு குவியம் கொடுத்துருக்குறாங்க ராஜா. குவியம் பாரு, இங்கே வந்து +0, +or-4. இது ஒய்ஹெச் மேலே இருக்குது. அப்போ +4 மேலே இருக்கும், -0, -4 கீழே இருக்கும். அடுத்தது இந்த நெட்டச்சு, புரியுதுங்களா? அப்போ நெட்டச்சுடைய முடிவு புள்ளி கொடுத்துருக்காங்க. நெட்டச்சுடைய முடிவு புள்ளி அப்படின்னா முனைகள்னு அர்த்தம். அது மேலே 0, +5, கீழே 0, -5. கண்ணா, குவியத்துக்கான ஃபார்முலா 0, +or-ae. இதை கம்பேர் பண்ணினா ஏஇ 4ன்னு தெரியும். அப்புறம் இது என் பாயிண்ட் முடிவு புள்ளி, அதாவது நெட்டச்சுடைய முடிவு புள்ளி வந்து வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸுக்கான ஃபார்முலா, அதாவது முனைக்கான ஃபார்முலா 0, +or-a. அப்போ ஏ அப்படிங்கிறது 5. இதை கொண்டாந்து ஏஇயில் ஏவுக்கு பதிலாக 5ன்னு போட்டீங்கன்னா எசன்ட்ரிசிட்டி மையத்தொலைவு தகவு கிடச்சி போயிடும். அதிலிருந்து பி ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சிடலாம். அதிலிருந்து என்னது, நீள்வட்டத்தின் சமன்பாடு போட்டுடலாம். நீள்வட்டத்தின் சமன்பாடு ஒய்ஹெச் மேலே தான் ஏ பாருங்க, ஒய்ஹெச் தான் நமக்கு மேஜர் ஆக்சிஸ். அதனால y² பை a² தான் போடணும். +x² பை b² ஈக்குவல் டு 1. புரிஞ்சுதா சாமி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.